நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ அந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்பாவை பார்க்கும்பொழுது ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கும். வேலை, சம்பளம், டென்ஷன் அப்படின்னு ஓடிட்டே இருப்பாரு. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன விஷயம், நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியாம நான் வீட்டுல படுத்திருந்தேன். அப்போ என்னுடைய அப்பா வந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப நான் தூங்கிட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு என்னோட ஃபோர்ஹெட்டையும் என்னோட நெக்கையும் வந்து டச் பண்ணி பாக்குறாரு, எனக்கு உடம்பு சரியாச்சா அப்படின்னு. அப்போ அந்த டச், அந்த கேர், இவருக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ், இவருக்குன்னு ஒரு உலகம், இவருக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அது நம்மளோட சிரிப்பை பாக்குறதுக்காக தான் அப்படின்னு தோணுச்சு. இந்த உணர்ச்சியை தான் ராம் அவங்க பறந்து போ படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் தன்னுடைய அப்பா கிட்ட என்னென்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கிறான், ஒரு அப்பா தன்னோட பையனுக்காக எந்த அளவுக்கு போறாரு, அவனோட சிரிப்பை பார்க்க என்னென்னலாம் செய்யறாரு அப்படின்றதுதான் இந்த படமே. வெல்கம் டு சினிமா கழகம். இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா ராம். இந்த படத்தை இவங்களே எழுதி இவங்களே இயக்கிருக்காங்க. ராமோட முன்னாடி எடுத்த படங்கள் மாதிரி இல்லாம இந்த படத்துல புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல ஹீரோவா யார் நடிச்சிருக்காருன்னா ஆக்டர் சிவா வந்து நடிச்சிருக்காங்க ஒரு அப்பா கேரக்டர்ல. கிரேஸ் ஆண்டனி வந்து ஒரு அம்மா கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. மித்துல் ராயன் வந்து அன்பு அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆக்டர் அஞ்சலியும் வந்து இதுல நடிச்சிருக்காங்க. அஞ்சலி வந்து சிவாவோட சைல்ட்ஹுட் கிரஷா வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜு வர்கீஸ், விஜய் யேசுதாஸ் போன்ற பிரபலங்களும் இல்ல நடிச்சிருக்காங்க. ஜெனரலா ஆக்டர் சிவாவோட மூவி எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட் ஆஃப் காமெடியா தான் இருக்குமே. அவரை சீரியஸா பேசினாலுமே அது நமக்கு காமெடியா தான் தெரியும். ஆனா இந்த மூவில 2-3 இடத்துல இவர் ரொம்ப சீரியஸாவே நடிச்சிருப்பாரு. அஞ்சலியை மீட் பண்றதா இருக்கட்டும், அவர் டான்ஸ் பண்ற சீனா இருக்கட்டும், விஜய் யேசுதாஸ் கிட்ட பேசுற சீனா இருக்கட்டும், ஒவ்வொரு சீனும் நம்மள கண்கலங்க வச்சதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் மித்துல் ராயன் துருத்துருன்னு ரொம்ப விளையாட்டுத்தனமா படப்படன்னு ஒளிவு மறைவு இல்லாம டக்கு டக்குன்னு பேசுறது, அது எல்லாமே ரொம்ப ஓவரா கொடுக்காம அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி லிமிட்டா ராம் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த மூவில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சிவாவும் கிரேஸோட பையன் தான் வந்து அன்பு. அன்போட மனசுல நிறைய ஏக்கங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க ஒர்க்ல வந்து பிஸியா இருக்காங்க. இந்த பையன் வீட்டுல தனியா இருக்கான். அவனுக்குள்ள ஒரு சைலண்டான உலகம் இருக்கு. ஒரு நாள் அன்பும் சிவாவும் வந்து ஒரு ரோட் ட்ரிப்க்கு போறாங்க. ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பேங்க் காரங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. சிவா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய லோன் வாங்கியிருப்பாரு. லோன் வாங்கி கட்டாம விட்டுருப்பாங்க. அப்போ அந்த இஎம்ஐ காரங்கிட்ட மாட்டிக்கிறதால அந்த ரோட் ட்ரிப் ஒரு ஹைவே ட்ரிப்பா மாறி இருக்கும். அப்போ அந்த ட்ரிப்ல அவங்க சந்திக்கிற பழைய விஷயங்கள், காதல், புது நபர்கள், பல நல்ல மனசு இருக்கிற மக்கள் அப்படின்னு பல விஷயங்கள்ல இத சொல்லியிருப்பாங்க. பாஸ்ட் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அஞ்சலி வந்து இதுல நடிச்சிருக்காங்க. அஞ்சலி வந்து சிவாவோட ஒரு சைல்ட்ஹுட் கிரஷா வந்து நடிச்சிருக்காங்க. இந்த சீன் எடுத்துக்கிட்டா அஞ்சலி வந்து சின்ன வயசா இருக்கும் பொழுது, அதாவது 3 வயசுல வந்து சிவா கிட்ட வந்து ஒரு சூரியகாந்தி கேட்கிற ஒரு சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் அஞ்சலியோட ஃபேமிலி அப்படின்னு சில சீன்களை வந்து இதை காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பையன் அவனுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு. அவன் கூட அவங்க பேரண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்களோட ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இதுல அவங்க தன்னோட பையனுக்காக மாறுறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கிளைமேக்ஸே. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்களோட ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ராம் அவங்களோட ஸ்டைல இந்த மூவில சொல்லியிருக்காங்க. உங்க அப்பா, உங்க பையன், உங்க மனசு, இந்த 3மே கனெக்ட் ஆகுற இந்த சின்ன சந்தோஷத்தை பார்க்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.